அதோட நாடாளுமன்ற தொகுதி வரையறை அதில் ஒரு பொய்யை சொன்னார். முதல்ல என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டுக்கு இடம் குறைஞ்சிருன்னு சொன்னார். தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்ற எண்ணிக்கை குறைஞ்சிருன்னு சொன்னார். ஆனா மத்திய உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது தெளிவா சொன்னார், எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நாடாளுமன்ற எண்ணிக்கை குறையாது அப்படின்னு தெளிவுபடுத்தினார். அதையே நானும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் சொன்னேன். அப்போ முதலமைச்சர் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி சொல்லுவது தண்ணியில் எழுதுகினார். தண்ணியில் எழுதுறதா. இப்பொழுது அது கருப்பு சட்டை வேற போட்டுக்கிட்டார். ஊரா போய் பேசினார். இப்ப என்னாச்சு நாடாளுமன்றத்தில்? அப்போ உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார், இன்றைக்கு தமிழ்நாட்டில் 39 இடம் இருக்கின்றது. நாடாளுமன்ற இடம் 39 இருக்குது. அதை 59 இடமாக உயர்த்தப்படும். 39 59 உயர்த்தப்படும். ஏற்கனவே இருக்கின்ற சதவீதம் 7.18. இப்போ இருப்பது தமிழ்நாட்டில் 7.18% தான் நமக்கு இருக்குது. இப்போ அறிவிக்கப்பட்ட 59 இடம் நமக்கு கிடைக்கின்ற பொழுது அது 7.2 உயரும். பேச்சு மூச்சு காணாம், பேசுறதே காணாம், கருப்பு சட்டை கழட்டிட்டார். நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.